குக்கர் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. புதினா, தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீட்ரூட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஊற வச்ச மீல் மேக்கரும் சேர்த்து நல்லா கிளறி அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் சேர்த்து வதக்கி ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இதை நல்லா ஆயிலோட வதக்குனாதான் சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வருங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு துளி உப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்து கொத்தமல்லி தூவி கிளறி குக்கரை மூடி போட்டு 2 விசில் விடலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணி சத்தம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடிங்க. நல்லா வாசம் கமகமன்னு வருதுங்க. சாப்பாடு பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.